எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து, உங்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்றதையும் இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, கவனத்தோடு பேசுங்கள். எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். நாங்க பேச ஆரம்பிச்சா அசிங்கமா போயிடும். நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? சில பேருடைய விரல் ஆடுகிறது. எங்களை பார்த்தா ஐசியூவில் இருப்புன்னு சொல்லுகிறீர்கள். எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. அதிமுக வலிமையோடு இருக்கின்றது. உங்களுடைய தந்தை தான் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார். அதனுடைய ரகசியத்தை கொஞ்சம் சொல்லும். எதற்காக வெளிநாடு போகிறார் என்ற ரகசியத்தை சொல்லும். உங்களுடைய தாத்தாவே அசைத்து பார்த்தார், ஒன்றும் பண்ண முடியல அதிமுக. நீங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய அப்பா அடையாளத்திலே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றீர்கள். உழைத்து வரவில்லை. நானும் மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளோ திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தார். இங்கு வந்திருக்கின்ற கழக உடன்பிறப்பு நிர்வாகிகளோ உழைத்து விசுவாசமாக கட்சிக்கு பணியாற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்று பாதனைக்கு வந்திருக்கிறோம்.